இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற திரு ஜெயகிருஷ்ணன் அவர்களுக்கும், எனக்கு பின்பாக பேச இருக்கின்ற திரு நிரஞ்சன் அவர்களுக்கும், திரு பழ கருப்பையா அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் ஜெய்பீம் கலந்த முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 1924 வைக்கத்தில் இருக்கிற ஒரு சிவன் கோயில்ல அந்த கோயிலை சுற்றி நடப்பதற்கு பட்டியல் சமூகத்திற்கு அன்றைய காலகட்டத்தில் அனுமதி இல்லை, மறுக்கப்பட்டிருந்தது. அதை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்தது. அந்த வைக்கம் போராட்டத்தில் தமிழ்நாட்டிலிருந்து பல பேர் கலந்து கொண்டார்கள். அதுல நமக்கு பொய்யாக கற்பிக்கப்பட்டிருக்கின்ற வைக்கம் வீரர் என்று சொல்லப்படுகின்ற ஈவே ராமசாமி நாயக்கர் கூட கலந்து கொண்டார். அவருக்கு முன்னாலேயே கோவை ஐயாமுத்து அவர்கள் கலந்து கொண்டு சிறை சென்றார். அதற்கு பிற்பாடுதான் ஈவே ராமசாமி நாயக்கர் கலந்து கொண்டார். இரண்டு பேருமே காங்கிரஸ் உடைய கொள்கைப்படி பல்வேறு கிராமங்களுக்கு சென்று மக்களை தயார்படுத்த வேண்டும், அவர்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும், எல்லோரையும் சமத்துவப்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக ஒவ்வொரு கிராமத்திற்காக அவர்கள் சென்றார்கள். அப்படி செல்லும் பொழுது ஈவே ராமசாமி அவர்களிடமும் கோவை ஐயாமுத்து அவர்களிடமும் ஒரு பை இருக்கும். அந்த பை முழுக்க புத்தகம் இருக்கும். அந்த புத்தகத்தை எடுத்து அவர்கள் பாட்டுக்களை பாடுவார்கள். எல்லோரும் மக்களை வரவழைத்து பாட்டுக்களை பாடுவார்கள். அப்படி ஈவே ராமசாமி நாயக்கர் ஒரு பாட்டு பாடினார். விடுதலை விடுதலை விடுதலை, பறையருக்கும் இங்கு தீயருக்கும் புலையருக்கும் விடுதலை என்கின்ற பாடலை பாடினார். அந்த பாடலை கேட்டவுடனே அங்கிருந்த மக்கள் எல்லாம் எழுச்சியுற்று காங்கிரஸ் பேர் இயக்கத்திலே சேர்ந்து யார் அந்த தெருவிலே நடக்கக்கூடாது என்று சொன்னார்களோ அத்தகையவர்களை எதிர்த்து ஒன்றாக இணைந்து போராடினார்கள். அந்த பாட்டை அவர்கள் பாடிய வருடம் 1924. பாரதி அவர்கள் இறந்து கிட்டத்தட்ட 3 வருடம் கழித்து அந்த நிகழ்வு நடைபெற்றது. 1921 வருடம் பாரதி அவர்கள் இறந்தார். இது 1924 நடந்தது. பாரதி அவருடைய பாட்டுக்கு அவ்வளவு வீரியம் இருந்தது. மக்களை உசுப்ப வேண்டுமா? அன்றைக்கு பாரதியார் பாட்டு மட்டும்தான். விடுதலை எண்ணத்தை உங்களுக்கு ஊட்ட வேண்டுமா? பாரதியார் பாட்டு மட்டும்தான். தமிழ் மொழி மேல் உங்களுக்கு அபிமானம் வர வேண்டுமா? பாரதியார் பாட்டு மட்டும்தான். பெண்களுக்கு விடுதலை வேண்டுமா? அதை பற்றி உங்களுக்கு பாட வேண்டுமா? பாரதியார் பாட்டு மட்டும்தான். அன்றைய காலகட்டத்திலே பாரதியார் பாட்டு இன்றி யாரும் அரசியல் செய்துவிட முடியாது, யாரும் சமுதாய கருத்துக்களை கூறிவிட முடியாது. அந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவிலே பாரதி அவர்கள் எல்லா துறைகளிலும் வியாபித்துக் கொண்டிருந்தார். ஏதோ தத்துவம் மட்டுமல்ல, இந்து மதம் மட்டுமல்ல, விடுதலை மட்டுமல்ல, நீங்கள் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் சரி, தொழில் துறையாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அதிலும் பாரதியாருடைய பாட்டு இருந்தது, அவருடைய கருத்து இருந்தது, அவருடைய தத்துவம் இருந்தது. அந்த அளவிற்கு பாரதி ஒரு பன்முக ஆளுமையாக இருந்தார். அப்படிப்பட்ட பாரதியை 1936-38 வரை ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்கள் குடியரசிலும் சரி, விடுதலை இதழிலும் சரி, அவருடைய பாட்டு தான் அச்சடித்திருக்கும். அவருடைய பாட்டோடு தான் விடுதலை இதழ்கள் எல்லாம் வந்து கொண்டிருந்தது. ஆனால் பிற்பாடு அவர் பார்ப்பனர் என்ற காரணத்திற்காகவே ஈவே ராமசாமி அவர்கள் பாரதியாரை எதிர்த்தார்கள். எனக்கு தெரிந்து ஒரு 4 புத்தகம் பாரதி அவர்களை விமர்சித்து திராவிடர் இயக்கத்தினால் எழுதப்பட்டிருக்கிறது. பாரதி வளர்த்தது பார்ப்பேனியம், பாரதிய ஜனதா பார்ட்டி, திராவிட இயக்க பார்வையில் பாரதியார், இப்படி
சில புத்தகங்கள்லாம் வந்திருக்கு, ஒரு 4 புத்தகம் வந்திருக்கு. அந்த புத்தகம் ஒட்டுமொத்தமாக என்ன சொல்கிறது என்று சொன்னால், பாரதி தமிழுக்கு எதிராக இருந்தார். அதுதான் அது ஒட்டுமொத்தமா அதுல அவங்க சொல்ல வர செய்தி. கேட்கும்போது நமக்கே சிரிப்பு வரும், யாரா இந்த கோமாளி அப்படின்னு சொல்லி. ஒருவேளை அதை வைத்துதான் திரு ஜெயகிருஷ்ணன் கூட அந்த பொய் பிம்பத்தை உடைக்க வேண்டும் என்று சொல்லி தமிழும் பாரதியும் என்கின்ற தலைப்பில் இது குறித்து பேச வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டு பாரதியாருடைய முழு உருவத்தையும் அவர் கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார். அதனால்தான் இந்த கருத்தரங்கம் கூட இன்றைக்கு தமிழும் பாரதியும் என்கின்ற தலைப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுவாகவே பாரதி பல பாடல்களை தமிழுக்காக எழுதியிருக்கார். தமிழை புகழ்ந்து எழுதியிருக்கார், தமிழ்நாட்டை புகழ்ந்து எழுதியிருக்கார். நீங்க இந்த பாப்பா பாட்டு படிச்சாலுமே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதுல அவர் சொல்றாரு, சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, சொல்லில் உயர்வு சமஸ்கிருத சொல்லேன்னு சொல்லல. அவர் நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்க சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதுக்கு அடுத்த வரி அதை விட முக்கியம். அதை தொழுது படித்திடது பாப்பா. யாரை நம்ம தொழுவோம்? நம்ம யாரை தொழுவோம்? கடவுளை, நம்முடைய பெற்றோர், 2 பேரும் தான் நம்ம தொழுவோம் இல்லையா? ஆனா பாரதியார் தமிழை தொழுது படித்திடடி பாப்பா, நீங்க தமிழை வணங்குங்கள் என்று சொல்கிறார். நீங்க அப்படியே இந்த திராவிடர் கழகத்தை எடுத்து பாருங்க. நீங்க தமிழ் என்பது ஒரு சனியன், தமிழ் மொழி சனியன். தமிழ் என்பது ஒரு காட்டு மிராண்டி மொழி. இதை விட கேவலமா பேசியிருக்கார் அவர், இதை விட கேவலமா பேசியிருக்கார் ஈவே ராமசாமி நாயக்கர், இதை விட கேவலமா பேசியிருக்கார். நீங்க வீட்டு வேலைக்காரர்களிடம் பேசும்போது கூட ஆங்கிலத்தில் நீங்கள் பேசுங்கள், தமிழ் பைத்தியத்தை நீங்கள் விட்டொழியுங்கள். தமிழ் பைத்தியத்தை நீங்க விட்டுருங்க, விட்டுருங்க நீங்க. ஆனா இன்னைக்கு திராவிட இயக்கத்தில் என்ன சொல்றாங்க? பாரதியார் தமிழுக்கு எதிராக இருந்தார், தமிழ் மொழியை அவர் ஆதரிக்கவே இல்லை. நினைச்சு பாருங்க நீங்க. இந்த ஒரு பாட்டே போதும். அதுவும் அது குழந்தைகளுக்கு சொல்றார் அவர். குழந்தைகளுக்கு, பெரியவங்க சொன்னா கூட அது அவர்கள் ஏற்பார்களோ ஏற்க மாட்டார்களோ. ஆனால் அது சிறு வயதிலிருந்து அந்த பிஞ்சு உள்ளத்திலிருந்து அந்த எண்ணத்தை நாம் விதைக்க வேண்டும் என்று சொல்லி, சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே என்று அவர் சொல்றார். எனக்கு நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பாரதியாரோட கடிதங்கள் கிடைச்சது. அந்த கடிதத்துல நெல்லையப்பருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார். அவருடைய நண்பர் அவர் நெல்லையப்பர், அவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார். அவர் எந்த மாதிரி சூழ்நிலை எழுதினார் அப்படின்னா, அவர் தமிழ்நாட்டிலிருந்து போய் பாண்டிச்சேரியில வசித்துக் கொண்டிருக்கிறார். அங்க கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை, 1915 கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில அந்த கடிதத்துல கடைசி 2 வரியில அவர் சொல்றாரு. முன்னாடி வரியை நான் அப்புறம் சொல்றேன், கடைசி வரியை நான் இப்ப சொல்றேன். நான் நெல்லையப்பருக்கு சொல்றார் பாரதி, எங்கேனும் எப்படியேனும் பணம் கண்டுபிடித்து ஒரு நண்பன் பெயரால் எனக்கு அனுப்புக. நெல்லையப்பருக்கு சொல்றார், என்கிட்ட பணம் இல்லை, யார்கிட்டயாவது வாங்கி நீங்க அனுப்புங்க. நீங்க தம்பி, உனக்கு ஏனடா இது கடமை என்று தோன்றவில்லை. அந்த அளவில் அவர் பாரதியார் அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. ஆனா அந்த கடிதத்துல அவர் இன்னொன்னு சொல்றாரு. அவர், தம்பி, நான் ஏது செய்வேனடா, தமிழை விட மற்றொரு பாஷை சுகமாக இருப்பதை பார்க்கும் பொழுது எனக்கு வருத்தம் உண்டாகிறது. எப்படிப்பட்ட வரிகள் பார்த்தீங்களா? தமிழை விட வேற மொழி சுகமாக இருப்பதை பார்த்து எனக்கு வருத்தம் உண்டாகிறது. எந்த அளவுக்கு நேசிச்சிருப்பார் அவர், எந்த அளவுக்கு நேசிச்சிருப்பார் தமிழ். அவர் வேற மொழியை அது வளர்ந்துட்டே போகும்பொழுது என் தமிழ் வளராமல் இருக்கிறதே என்ற அந்த எண்ணம் எனக்கு ஏற்படும் பொழுது எனக்கு வருத்தம் உண்டாகிறது என்கிறார். அந்த அளவிற்கு தமிழை நேசித்தவர் பாரதியார். அவர் அதுக்கப்புறம் சொல்றாரு,
தமிழனை விட மற்றொரு ஜாதியால் அறிவிலும் வலிமையிலும் உயர்ந்திருப்பது எனக்கு சம்மதம் இல்லை. தமிழனை விட இன்னொரு இனம் வச்சுக்கோங்க, அது நீங்க தெலுங்கரா வச்சுக்கோங்க, நீங்க கன்னடரா வச்சுக்கோங்க, நீங்க மலையாளியா வச்சுக்கோங்க, நீங்க இந்திக்காரனா வச்சுக்கோங்க, எது வேணா வச்சுக்கோங்க, அவன் அறிவில் உயர்ந்திருப்பதை பார்க்கும் பொழுது எனக்கு வருத்தம் உண்டாகிறது என்று சொல்கிறார் அவர். அதுக்கு அடுத்தது வர்றார் அவர், தமிழச்சியை காட்டிலும் மற்றொரு ஜாதிக்காரி அழகாயிருப்பதை கண்டால் என் மனம் புண்படுகிறது. எப்படி எழுதுற பாருங்க நீங்க. இந்த 3 கொட்டேஷன் இருக்குல்ல, எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கணும். கஷ்ட காலத்தில் இருக்கார் அவர், எனக்கு பணம் அனுப்புங்கன்னு சொல்றாரு அவர். ஆனால் அதற்கு முன்னால் இதெல்லாம் சொல்றாரு அவர். இதெல்லாம் சொல்லிவிட்டு தான் பணம் கேட்கிறாரு அவர். இதெல்லாம் சொல்லிவிட்டு தான். இந்த 3 லைனுக்கு முன்னாடி ஒரு வரி இருக்கு, தமிழ் 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 என்று எப்போதும் தமிழை வளர்ப்பதே உன் கடமையாக கொள்ள வேண்டும். எப்பவுமே இந்த சிந்தனையில் உனக்கு தமிழ் தமிழ் தமிழ், இந்த தமிழை வளர்ப்பதையே நீ சிந்தனையாக கொள்ள வேண்டும். 1967 இருந்து நீங்க இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டில் தமிழ் அழிந்ததற்கு காரணம் திராவிட இயக்கங்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த திராவிட இயக்கங்கள் 67 வந்ததுக்கு பிற்பாடுதான், அதுவும் முக்கியமா திமுக அரசு வந்ததுல இருந்து தான் தமிழ் இன்றைக்கு அழிந்து போயிருக்கிறது. நீங்க போன வருஷம் ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அந்த ஆய்வுல 5ஆம் வகுப்பு மாணவர்கள், அரசு பள்ளியில படிக்கிற 5ஆம் வகுப்பு மாணவர்கள், அவங்க கிட்ட சில பேரை தேர்ந்தெடுத்து ஒரு 100-200 பேரை தேர்ந்தெடுத்து 2ஆம் வகுப்பு பாடத்தை கொடுத்து நீங்க படிங்கன்னு சொல்லியிருக்காங்க. 5ஆம் வகுப்பு மாணவர்கள்ட்ட 2ஆம் வகுப்பு பாடத்தை கொடுத்து படிக்க சொல்லியிருக்காங்க. தமிழ 60% பேருக்கு தெரியலங்க, படிக்க தெரியல. தமிழ்நாட்டில் நடக்கிறது. இப்ப நான் சொல்றேன், 1 வருஷத்துக்கு முன்னாடி. யார் காரணம்? இது யார் காரணம்? இன்னைக்கு 2006 தமிழ் கட்டாயம் என்று சூழ்நிலை சட்டம் வந்தாலும் கூட தமிழே படிக்காமல் ஒருவன் இங்கு பட்டதாரி ஆகிவிட முடியும். தமிழே படிக்காம கல்லூரி படிப்பை படித்து விட முடியும். தமிழே படிக்காம அரசாங்க வேலையில சேர முடியும். தமிழே தேவையில்லை, தமிழே தேவையில்லை. தமிழ் பள்ளிக்கூடம் இருக்கிற மாதிரி ஆங்கில பள்ளிக்கூடத்தை திராவிட இயக்கங்கள் கொண்டு வந்து விட்டது தெரியுமா? அதுல தமிழே இல்லை, தமிழே இல்லை. சிறுபான்மையர் பள்ளியில் தமிழே இல்லை தெரியுமா? 2 லாங்குவேஜ் தானே, 2 மொழி தானே இங்க, 2 மொழி கொள்கை தானே இங்க. உருது பள்ளியில என்ன மொழி கத்து தருவாங்க? உருது பள்ளியில உருதும் ஆங்கிலமும், உருதும் தமிழும் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. மலையாளமும் ஆங்கிலமும், தெலுங்கும் ஆங்கிலமும், கன்னடமும் ஆங்கிலமும். இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமை. கிட்டத்தட்ட 50-60 வருடங்களாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதுதான் நிலைமை நமக்கு. ஆனா பாரதி என்ன சொல்றாரு? தமிழ் 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 என்ற எப்பொழுதும் தமிழை வளர்ப்பதையே உன் நோக்கமாக கொள்ள வேண்டும். புதிய புதிய செய்திகள், புதிய புதிய செய்திகள் தமிழில் வர வேண்டும். புதிய புதிய செய்திகள் வரணும். நம்ம தேசியவாதிகள் அத்தனை பேருமே, RSS உள்பட, இந்து முன்னணி உள்பட, நாம பல வருஷமா ஒரு கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம். நம்ம என்ன அப்படின்னு சொன்னா, பல்வேறு துறைகள் இருக்கிறது. அறிவியல் துறை இருக்கு, பொறியியல் துறை இருக்கு, இந்த துறையில் சட்டம் என்கின்ற துறை இருக்கிறது. இதுக்கெல்லாம் தமிழ்ல புத்தகம் இல்லை தெரியுமா? கலைச்சொல் இல்லை, அது தெரியுமா? எத்தனை வருஷமா? 100 வருஷமா இல்லைங்க, 100 வருஷமா இல்லை, 100 வருஷமா இல்லை, கலைச்சொல் இல்லை நமக்கு.
அதனாலதான் நம்ம பொறியியல் படிப்பை தமிழ்ல கொண்டு வர முடியல. நம்ம அதனாலதான் அறிவியல் துறையை தமிழ்ல நம்ம பிள்ளைகள் படிக்க முடியல. பல வருஷமா கேட்டு இருக்கோம். நம்ம இந்தி இயக்கங்கள் அதை கேட்டுட்டு இருக்கோம். நம்ம பாரதி அப்பவே சொல்லிட்டாரு. காங்கிரஸ் தேசிய கல்விக் கொள்கை ஒண்ணு கொண்டு வந்தாங்க. தேசிய கல்விக் கொள்கை அது அப்போ இந்தியிலையும் சமஸ்கிருதத்திலும் இருந்தது. அது பாரதி சொல்றாரு, நீங்க எங்க வேணா நீங்க அத மற்ற மாநிலங்கள்ல நீங்க எந்த மொழியில வேணா நீங்க கற்பீங்க, ஆனால் தமிழ்நாட்டில் தமிழில் கற்றுக் கொடுங்கள், தமிழில் கற்றுக் கொடுங்கள். இன்னைக்கு அதுதான் மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கார். நீங்க இப்ப புதிய கல்விக் கொள்கை நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இங்க இருக்கிற தாய்மொழி எதுவோ, அந்தந்த மாநிலங்களில் எது தாய்மொழியோ அந்த மொழியில் தான் கற்பிக்கப்பட வேண்டும். பாரதியாருடைய கனவை நிறைவேற்றியவர் மோடி அவர்கள். பாரதிக்கு மிகப்பெரிய கற்பனை இருந்தது, மிகப்பெரிய கற்பனை இருந்தது. அவர் வரையும் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் வெறும் பாட்டு எழுதுகின்ற புலவன் அல்ல. அவனுடைய நாடி நரம்பு சதை ரத்தம் அத்தனையிலும் தமிழ் ஓடிக்கொண்டிருந்தது, அத்தனையிலும் தமிழ். நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, எனக்கு எலும்பு இருந்தது அப்படின்னா பாரதிக்கு தமிழ் எலும்பு இருந்ததுன்னு சொல்லணும். நம்ம நமக்கு ரத்தம் இருந்தது சொன்னா அவருக்கு பாரதிக்கு தமிழ் ரத்தம் இருந்ததுன்னு சொல்லணும். எல்லாவற்றிலும் தமிழ். அவருக்கு முடி இருக்கா, தமிழ் முடி அவருக்கு, பாரதிக்கு மட்டும். நமக்கெல்லாம் சாதாரண முடி, பாரதிக்கு தமிழ் முடி, தமிழ் கை, தமிழ் கால், எது எடுத்தாலும் தமிழ் தான். தமிழ் தசை எல்லாமே தமிழ் தான் அவருக்கு. அந்த அளவிற்கு அவர் தமிழை நேசிச்சார். வாரா அவர்கள் முதல்ல பாரதியாரை பார்க்க வராரு பாண்டிச்சேரியில. வந்த உடனே அவர் கொஞ்ச நேரம் இருக்க சொல்லிட்டு அவரு குளிச்சுட்டு வராரு. உங்க பேர் என்ன கேட்கிறாரு. வா ராகவ ராமசாமி ஐயங்கார். அவர் நம்ம தமிழ்ல பேச வேணா ஆங்கிலத்துல பேசலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஆங்கிலத்துல அறிமுகப்படுத்துகிறார். உடனே பாரதியார் கோவம் வந்துருது. பக்கத்துல பாலுன்னு ஒருத்தர் இருக்கார், அவருடைய உதவியாளர். அவருக்கு கொஞ்சம் உதவி செய்யறவர். அவர் உதவியாளர் பிஏ இல்லை. அவரை பிடித்து அவர் மேல் ஆசை கொண்டு வருகின்ற ஒருத்தர் பாலு. அடே பாலு, இவர் உனக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் பேசுகிறார், இங்கிலீஷில் பேசுகிறார், உனக்கு சமானமாக பேசுகிறார், நீ அவரிடம் பேசு, எனக்கு இங்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தமிழனை இன்னொரு தமிழன் பார்த்து பேசுகின்ற போது கூட ஆங்கிலத்தில் தான் பேச வேண்டுமா, தமிழில் பேசக்கூடாதா என்று வருத்தத்தோடு சொல்கிறார். இதை வாரா பதிவு செய்கிறார், ராமசாமி ஐயங்கார் பதிவு செய்கிறார். அவருடைய தம்பி ஒரு கடிதம் எழுதுகிறார் பாரதியாருக்கு, விஸ்வநாதன் அவர்கள் எழுதுகிறார். ஆங்கிலத்தில் எழுதுகிறார். அதை ஆங்கிலத்தில் எழுதுகிறார். அவர் எல்லாவற்றையும் சொல்லிட்டு பதில் கடிதம் எழுதுறாரு. அவரு என்னென்னலாம் பதில் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில சொல்றாரு அவரு, நீ இனிமேட்டு எனக்கு ஆங்கிலத்துல பதில் கடிதம் எழுதாத, உனக்கு தமிழ் தெரியல கூட பரவாயில்ல, நீ கொச்சியா எழுதுனா கூட பரவாயில்ல, ஆனா தமிழ் எழுதி அனுப்பு, நீ தமிழ் எழுதி அனுப்பு, கொச்சியா இருந்தா கூட பரவாயில்ல, தப்பும் தவறுமாக இருந்தாலும் கூட பரவாயில்லை, நீ தமிழில் எழுதி அனுப்பு. பாரதியார் எழுதியிருக்காரு. அவர் பாரதியார் எழுதியிருக்கார். அவங்க மனைவிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார், செல்லம்மா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார். என்னை பற்றி எல்லாம் நீ கவலைப்படாதே அப்படி எல்லாம் சொல்லிட்டு, அதுல அவங்க மனைவியை ரொம்ப காதலிச்சு அதை எழுதியிருப்பார். எனதருமை காதலியே அப்படிலாம் சொல்றாரு அவர். அதுல சொல்லிட்டு என்னை பற்றி கவலை எல்லாம் பட வேண்டாம், கடைசியா அவர் சொல்றது, நீ என்னை பற்றி கவலைப்படும் நேரங்களை விட்டு விட்டு நீ தமிழை ஒழுங்காக படி. யாருக்கு? மனைவிக்கு. நினைச்சு பாருங்களேன், நீங்க நினைச்சு பாருங்க. நீங்க அவங்க தம்பிக்கு எழுதினாலும் தமிழ், அதுல மனைவிக்கு எழுதினாலும் தமிழ் தான், நண்பருக்கு எழுதும் போதும் தமிழ் தான். அந்த அளவிற்கு
இதெல்லாம் ஒரு சாதாரண மனிதனால இதெல்லாம் முடியவே முடியாது. யார் தன்னுடைய சிந்தனை முழுவதையும் தமிழால் நிரப்பிக் கொண்டிருந்தார்களோ அவர்களால் மட்டும்தான் முடியும். அது இந்தியாவிலே எனக்கு தெரிந்து பாரதி மட்டும்தான் அந்த சிந்தனையோடு இருந்தார். வேற யாரும் சொல்ல முடியாது, வேற யாரும் சொல்ல முடியாது. அவர் பாரதியாருக்கு இந்த தமிழை வளர்ப்பதற்கு அவர் தமிழை பற்றி பாடின பாட்டெல்லாம் உங்களுக்கு நிறைய தெரியும். அவர் என்னென்னலாம் பாடியிருக்காரு, தமிழை உயர்த்தி பாடியிருக்காருன்னா அதெல்லாம் நமக்கு நீங்க நெட்ல போனாலுமே தெரிஞ்சுக்கலாம். சிலது நமக்கு தெரியாமையே இருக்கு. அதுல ஒண்ணுதான் நான் நெல்லையப்பருக்கு நான் எழுதின கடிதத்தை சொன்னேன். நான் பாரதியாருக்கு இந்த தமிழ் தமிழ்நாடு முழுக்க ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்கு ரொம்பவே இருந்தது. அதனால்தான் அவருடைய பாட்டுல, அவருடைய உரைநடையில, அவருடைய கவிதைகள்ல பல இடங்கள்ல பல்வேறு கருத்துக்களை அவர் சொல்லியிருக்கார். அதுல ஒண்ணு, தமிழா பயப்படாதே, தமிழா பயப்படாதே, ஊர்தோறும் தமிழ் பள்ளிக்கூடங்களை போட்டு ஐரோப்பிய சாஸ்திரங்களை எல்லாம் தமிழிலே கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய். தமிழ்ல நீங்க அறிவியலும் சரி, பொறியியலும் சரி, எந்த துறையும் சரி, அது தமிழ்ல கற்றுக் கொடுங்க. நீங்க கற்றுக் கொடுங்க. ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை நீங்க வைங்க. நீங்க ஊர்தோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள். ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஊர்தோறும் ஆங்கில பள்ளிக்கூடங்கள் தான் இந்த திராவிட இயக்கங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறது. ஆங்கில பள்ளிக்கூடங்கள் தான். பாரதியார் தமிழ் பள்ளிக்கூடங்களை நிறுவ சொன்னார். இவங்க ஆங்கில பள்ளிக்கூடங்களை நிறுவிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தமிழ் வெறும் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் அவர் ஆசைப்படல. உலகெங்கும் தமிழ் ஓசை பரவிக்கொண்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய கனவு பாரதிக்கு இருந்தது. அதுல இந்த யாமறிந்த மொழிகளிலே அந்த பாடல்ல ஒரு வரி வருது, தேமதுர தமிழ் ஓசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். வெறும் தமிழ்ல மட்டும் நம்ம சொல்லிட்டு இருக்க வேண்டாம், அது உலகம் முழுவதுமே நம்ம கொண்டு போனோம். இன்னைக்கு அதை மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். நீங்க பாருங்க, காசியில பல்கலைக்கழகத்துல பாரதியார் இருக்கை அமைத்து விட்டார் மோடி அவர்கள். பல்வேறு நாடுல திருக்குறளை 23 மொழிகளிலே மொழிபெயர்த்து வெளியிட்டு விட்டார் மோடி அவர்கள். எங்க போனாலும் பாரதியுடைய புகழை பரப்பி கொண்டிருக்கிறார், தமிழுடைய புகழை பரப்பி கொண்டிருக்கிறார். ஐநா சபையில போறாரு, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற அந்த புறநானூற்று பாடலை பாடுகின்றார் மோடி அவர்கள். அங்க இருக்கவங்களாம் ஆச்சரியம், இது போல ஒரு பாடல் இருக்கா? இந்த பாட்டு எழுதி 2500 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் மோடி தான் பரப்புவதற்கு தேவை. இப்போ அங்க எவ்வளவு தமிழர்கள் போயிருக்காங்க, ஆனா தமிழ்ல பேசியிருக்காங்களா? இலக்கியங்களை சொல்லி இருக்கிறார்களா? நம்முடைய புறநானூற்று வரிகளை சொல்லி இருக்கிறார்களா? அப்படின்னா இல்லை. அவர் எந்தெந்த தேசத்திற்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் தமிழுடைய சிறப்பை, தமிழருடைய சிறப்பை, ரெண்டுமே தமிழ் மொழியுடைய சிறப்பை, தமிழுடைய சிறப்பை மோடி அவர்கள் பறைசாற்றிக் கொண்டே இருந்திருக்கிறார். மோடி அவர்கள் அவரு பல்வேறு ஆட்களை விமர்சனம் செஞ்சிருக்காரு. அவரு பாரதி அவர்கள் யாரெல்லாம் ஆங்கிலத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்களோ அவங்க அத்தனை பேருமே அவர் விட்டு வச்சதே இல்லை. எல்லாருமே விமர்சனம் பண்ணியிருக்கார். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்கள் எவ்வளவு பெரிய தலைவர்களாக இருந்தாலும் சரி, அது காந்தியடிகளாக இருந்தாலும் சரி, அத்தனை பேருமே அவர் விமர்சனம் செஞ்சிருக்காரு. அவர் எங்கேயாவது யாராவது ஒரு இடத்துல தமிழ் மொழியை கேவலமா பேசிட்டாங்க, இல்ல தாழ்த்தி பேசிட்டாங்க அப்படின்னா உடனே சுதேசமித்திரன் எழுதுவாரு, இந்தியா பத்திரிகையில எழுதுவார். அவர் அதுல என்ன எழுதுவார் அப்படின்னு சொன்னா, இவர்கள் எல்லாம் வாயை மூடிட்டு சும்மா இருங்க, தமிழ் உலகத்தை ஆளும், இந்த தேசத்தை ஒரு நாள் தமிழ் உலகத்தை ஆளும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மற்றவர்கள்லாம் நீங்க அமைதியா இருங்க, வாயை மூடிட்டு அமைதியா இருங்க. பாரதி எழுதியிருக்க, அப்படியே எழுதியிருக்கார். அதுல சில பேர் எல்லாம் பத்திரிகையில் எழுதியிருக்காங்க,
அறிவியல்ல வந்து பொறியியல் வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா என் மாணவர்களுக்கு ஆங்கில மொழி தான் வந்து எங்களுக்கு ரொம்ப கைவந்த கலையா இருக்கு, ரொம்ப சுலபமா இருக்கு என்று எழுதினாங்க. அதற்கு இவர் பதில் எழுதும்போது அவர்கள் விமர்சனம் பண்ணி எழுதியிருக்காரு. அவர் விமர்சனம் பண்ணி எழுதியிருக்கார். அதே போல அவர் வந்து தமிழ்ல போதாமையை அவர் உணர்ந்தவர் பாரதி அவர். ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் நாம எந்த அளவுக்கு முன்னேறி இருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்தியாவும் சரி தமிழ்நாடும் சரி இலக்கியத்துறையில மிகப்பெரிய அளவில் நம்ம உச்சாணி கும்பல நம்ம இருந்தோம். நம்ம இலக்கியத்துறையில புறநானூறு மாதிரி ஒரு பாடல்லாம் வந்து இனிமேல் எழுதுவதற்கு ஆட்கள் இல்லை. 2500 வருஷத்துக்கு நினைச்சு பாருங்க, முன்னாடி நினைச்சு பாருங்க. நம்மிடம் இருக்கின்ற இலக்கியங்கள் மாதிரி வேற எந்த மொழியிலுமே இலக்கியங்கள் இல்லை. பொறியியல் துறை எடுத்துங்க, பொறியியல் துறை எடுத்துங்க நீங்க, கோயில் தான் அதுக்கு உதாரணம். நமக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜ சோழன் கட்டிய கோயிலாக இருக்கட்டும், தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற கோயில்களை நீங்க எடுத்துக்கங்க, கல்லணையை எடுத்துக்கங்க, ராஜாக்கள் கட்டிய கோட்டைகளை நீங்க எடுத்துக்கங்க. நம்மிடம் இருந்தது, அறிவுத்துறை ஒன்று இருந்தது. அது சட்டமாக இருக்கட்டும், அறிவியலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இருந்தது. ஆனால் நடுவில் நமக்கு எங்கோ சில பக்கங்களை காண மாதிரி ஒரு தடங்கள் இருந்தது. இதை பாரதி உணர்ந்தவர் பாரதி. அதனால அவர் சொல்றாரு, நீங்க எல்லா இடத்துக்கும் போங்க, எல்லா நாடுகளுக்கும் போங்க, அங்க இருக்கிற கலை செல்வங்களை எம் மொழியில் கொண்டு வந்து நீங்க மாணவர்களுக்கு கற்பியுங்கள். நீங்க 8 திக்கும் செல்வீர், 8 திக்கும் செல்வீர். அதான் பாரதி. இது மட்டும் இல்ல, பாரதியும் தமிழும் அப்படின்னு பேசுவாங்க சார், பேசுவாங்க. நீங்க அவருடைய தமிழ் மொழி பற்று மட்டும் நீங்க ஒரு புத்தகம் தொகுத்தீங்க அப்படின்னு சொன்னா 1000 பக்கத்துக்கு நீங்க தொகுக்கலாம். 1000 பக்கத்துக்கு. திராவிட இயக்கங்கள் தமிழ் மொழியை எவ்வளவு கேவலப்படுத்தியது அப்படின்னு நீங்க தொகுத்தீங்க சொன்னா 2000 பக்கத்துக்கு மேல தொகுக்கலாம். ஆனா இவர்கள் இப்ப வந்து பாரதிய வந்து அவர் பார்ப்பனன் என்ற ஒரே காரணத்தை கடைசியா ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். நான் இது பெண்கள் பத்திலாம் பேசணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள அவர் நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரு பெண்களுக்கும் இந்த சமூக நீதிக்கும் 2 உதாரணம் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். நான் இந்த பெண் விடுதலை இருக்கு இல்லையா, இது வந்து இன்றைக்கு திராவிட இயக்கங்கள் பேசுகின்ற பெண் விடுதலையை அவர் வந்து 1915 பேசிட்டார். அவர்லாம் அவருடைய பேச்சை தான் இவங்க வந்து நகல் எடுத்து இன்னும் பேசிட்டு இருக்காங்க. அதுல வந்து பெண் விடுதலைக்கு வந்து 9 படிகள் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. நான் அதை படிக்கிறேன், நீங்க பாருங்க அது எவ்வளவு அவர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி. பெண்களை ருதுவாகும் முன்பு விவாகம் செய்து கொடுக்க கூடாது. ருதுவாகும் முன்பு, அவன் வயசு வர்றதுக்கு முன்னாடி நீங்க திருமணம் செய்து கொடுக்க கூடாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அவன் வந்து ருதுவாகும் முன்பே திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஆனா அதை எதிர்த்து அவர் சொல்றார், பெண்கள் விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த 9 படிகளையும் நீங்கள் வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்றாரு அவர். அதுக்கப்புறம் சொல்றாரு, அவர்களுக்கு இஷ்டமில்லாத புருஷனை விவாகம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்த கூடாது. பாருங்க, இதெல்லாம் 1915க்கு முன்னாடி அவர் எழுதினவர். விவாகம் செய்து கொண்ட பிறகு அவள் புருஷனை விட்டு நீங்க இடம் கொடுக்க வேண்டும், அதன் பொருட்டு அவளை அவமானப்படுத்த கூடாது. புருஷன் சரியில்லை, அவனை விட்டு நான் நீங்கணும் அப்படின்னு சொன்னா ஃபெமினிசம் சொல்றேன் இல்லையா, இப்போ அத பாரதியார் அப்பவே பேசிட்டார். அவர் அப்பாவுடைய சொத்துல பிதுர் ராஜ்யத்தில் பெண் குழந்தைகளுக்கு சமபாகம் செய்து கொடுக்க வேண்டும். நினைச்சு பாருங்க, இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் ஒரு கவிஞன் இப்படி காலத்தை மீறி சிந்தித்திருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு என்னன்னு சொல்றோம்? நாம போற்றி புகழ வேண்டாமா, கொண்டாட வேண்டாமா? நாம தமிழ் சமூகத்துல இங்க நமக்கு வந்து பெண்களுக்கு சம உரிமை தமிழ்நாட்டில் எப்ப கொடுத்தாங்க தெரியுமா? சொத்துல 1980க்கு மேல
இவர் 1915க்கு முன்னாடியே பேசிட்டாரு. இவர் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, விவாகமே இல்லாமல் திருமணமே இல்லாமல் தனியாக இருந்து வியாபாரம் கைத்தொழில் முதலியவற்றால் கௌரவமாக ஜீவிக்க விரும்பும் பெண்களை எதேச்சையாக தொழில் செய்து ஜீவிக்க இடம் கொடுக்க வேண்டும். எனக்கு திருமணமே வேண்டாம்னு ஒரு பெண் நினைக்கிறார் என்று சொன்னால் அவள் தொழில் செய்வதற்கு நீங்க இடம் கொடுக்கணும். கேவலப்படுத்தக்கூடாது, அவங்களெல்லாம் அவங்களை புறம் தள்ளக்கூடாது, ஒதுக்கி வைக்க கூடாது அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் சொல்றார், பெண்கள் கணவனை தவிர வேறு புருஷனுடன் பேசக்கூடாதென்றும் பழகக்கூடாதென்றும் பயத்தாலும் பொறாமையாலும் ஏற்படுத்தப்பட்ட நிபந்தனைகளை ஒழித்து விட வேண்டும். எந்த அளவுக்கு போயிருக்கார் பாருங்க பாரதி, எந்த அளவுக்கு. இப்படி ஒரு தீர்மானத்தை ஈவரா போட்டிருக்கார். இப்படி ஒரு தீர்மானத்தை ஈவரா போட்டிருக்கார் 1970. 1970 இதுல இருந்து அப்படியே நகல் எடுத்து, ஒரு வரி மாறாம அப்படியே நகல் எடுத்து போட்டிருக்கார். அதுக்கப்புறம் சொல்றார், அதுதான் முக்கியம், பெண்களுக்கு ஆண்களைப் போலவே உயர்தர கல்வியில் எல்லா நிலைகளிலும் பழக்கம் ஏற்படுத்த வேண்டும். ஆண்களுக்கு சமமா பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும். அதுல அதுக்கப்புறம் 2 இது இருக்கு, அது ரொம்ப முக்கியம். அது தகுதியுடன் அவர்கள் அரசாட்சியில் எவ்வித உத்தியோகம் பெற விரும்பினாலும் அதை சட்டம் தடுக்க கூடாது. அரசாட்சினா என்ன? கவர்மெண்ட்ல அவங்க பங்கெடுப்பதற்கு நீங்க தடை போடக்கூடாது. சட்டம் தடை போடக்கூடாது. அதுக்கப்புறம் தமிழருக்கு சுயராஜ்யம் கிடைத்தால் அப்போது பெண்களுக்கு ராஜாங்க உரிமைகளிலே அவசியம் பங்கு கொடுக்க வேண்டும். அவங்கள எம்எல்ஏ ஆகணும், அவங்கள கவுன்சிலர் ஆகணும், அவங்கள எம்பி ஆகணும், அவங்கள அமைச்சர் ஆகணும். எங்க அக்கா வாங்கிட்டோம்ல நாங்க. நினைச்சு பாருங்க, 1915 இதெல்லாம். இன்னைக்கு திராவிட இயக்கங்கள் பேசுகின்ற பெண்ணுரிமையை அத்தனையும் பாரதி காலத்தை மீறி பேசிட்டார். காலத்தை மீறி பேசியிருக்கார் அவர். கடைசியா ஒரு விஷயம், அவர் பாரதிதாசன் கூட ஒரு இஸ்லாமியர் கடையில டீ குடிச்சிட்டு இருக்கார் பாண்டிச்சேரியில. அது வேணும்ட்டு தான் குடிப்பாராம் அவர். பாரதிதாசன் அப்படி எழுதியிருக்கார், எல்லோரும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு இஸ்லாமியர் கடையில டீ குடிப்பார் அவர். அப்போ பாரதிதாசன் கிட்ட அப்ப சுப்பரத்தினம் அவர் பேர், கனக சுப்பரத்தினம் பாரதிதாசனுடைய பேர். சுப்பரத்தினம், எனக்கு ஒரு ஆசை இருக்குப்பா எனக்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன ஆசைங்க உங்களுக்கு அப்படின்றார். என் மகள் ஒரு தாழ்ந்த சாதியானோடு ரங்கனுக்கு ஓடி போயிடணும். ரங்கனுக்கு ஓடி போய், அப்பா நான் இவரை விரும்புகிறேன், இந்த தாழ்ந்த சாதியானை நான் விரும்புகிறேன், இவரை தான் நான் மனம் முடிக்க போகிறேன், அப்படி என்று எனக்கு கடிதம் போட வேண்டும், அதை நான் படித்துவிட்டு சந்தோஷப்பட வேண்டும். நினைச்சு பாருங்க நீங்க. இப்ப இருக்கிற திராவிட இயக்கத்துல ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஒருத்தர் சொல்ல முடியாது. ஒருத்தர் சொல்ல முடியாதுங்க, ஒருத்தர் சொல்ல முடியாது. அதனால பாரதியாரை நீங்க எந்த துறையிலும் வைத்தாலும் சரி, அது தமிழ் மொழியிலும் சரி, சமூக நீதியிலும் சரி, பெண் விடுதலையும் சரி, அவரை போன்ற ஒரு கவிஞரை, ஒரு ஆளுமையை நம்ம பார்க்கவே முடியாது. அவருக்கு நிகர் அவர்தான் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.